வணக்கம் நண்பர்களே. வள்ளுவர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்லாம் உழவு தொழிலை ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு போயிருக்காரு. உழவுக்குன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு. ஆனால் இந்த காலத்தில் என்னமோ உழுகிறவன் கணக்கு பார்த்தா உலக்குப்படிக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன தான் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே ஃபார்மர்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்னுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ரொம்ப அடிப்படையில் ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜிடிபினா என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய விளைபொருள்கள், இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள்கள், சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தோட மொத்த பண மதிப்பு தான் ஜிடிபி அப்படிங்கிறது. அதாவது ஒரு மானிட்டரி வேல்யூ, பண மதிப்பு. இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டார், ப்ரைமரி செக்டார்னு எடுத்துப்போமே, அதுலேருந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து, மீன்பிடித்தல்லேருந்து, கால்நடை வளர்ப்புலேருந்து நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. மேனுஃபேக்சரிங் செக்டார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷிப் பில்டு பண்ணுறது, வெஹிக்கிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, மிஷினரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதிலிருந்து மானிட்டரி வேல்யூ கிடைக்குது. டெர்ஷரி செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடி, எஜுகேஷன், இந்த மாதிரி சர்வீஸ் பேஸில் ஒரு வருமானம் கிடைக்குது. இந்த மொத்தமாக சேர்ந்து இந்தியாவில் உருவாகக்கூடிய மொத்த பண மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா $4 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குது. இப்போ எந்த நாடு அதிகமான அளவில் மொத்தமாக உள்நாட்டு உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அமெரிக்கா, 2வது சைனா, 3வது ஜப்பான், 4வது ஜெர்மனி, நம்ம 5வது பிளேஸில் இருக்கோம். சரி, இது இருக்கட்டுமே. இப்போ நம்ம மெயின் கான்செப்டுக்கு வந்தோம்னா, இப்போ இந்தியாவில் ஒரு $100 ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கான பொருள்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, அதில் $60 மதிப்புள்ள பொருள்கள் சர்வீஸ் செக்டார்லேருந்து கிடைக்குது. அதனால தான் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு அதிக சேலரி. அடுத்து $27, நியர்லி 13 வச்சுக்கலாமே, அந்தளவுக்கு மதிப்புள்ள பொருள்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து உருவாகுது. ஆனால் $14 மதிப்புள்ள பொருள்கள் தான் அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து உருவாகுது. ஸோ $14 அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நம்ம நாட்டில் உருவாகுதுன்னு கிடையாது. ஆனால் அதனுடைய மதிப்பு அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசஸ்க்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசஸ் வேல்யூ அடிஷன் எதுவும் பண்ணாமல் விற்கிறது இதுக்கு ஒரு மெயின் ரீசன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் $100 அதில் $14 மதிப்புள்ள பொருள்கள் தான் அக்ரியிலேருந்து கிடைக்குது, மற்றதெல்லாம் மற்ற 2 செக்டார்லேருந்து கிடைக்குதுன்னு. அந்த $14 நம்ம ரொம்ப கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் 100 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் 45 பேர் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் செய்கிறாங்க. ஸோ அந்த $14 நிறைய பேருக்கு பகிரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கம்மியாக விவசாய கூலி இருக்கிறதுக்கும் ஃபார்மர்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட் குறைவாக இருக்கிறதுக்குமான மிகப்பெரிய ரீசன். இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு அவங்களே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கம்பெனி இருந்தாங்கன்னா, ஒரு டிவி மேனுஃபேக்சரர் இருக்கார். அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற டிவிக்கான ப்ரைஸை அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். அவர் அதுக்கு யூஸ் பண்ணுற லேபர் காஸ்ட்டை பொறுத்து, அதுக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அதனோட ரேட் எவ்வளோங்கிறத பொறுத்து, அவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷினரிஸோட மதிப்பு குறையுது, அதை பொறுத்து, அவர் அந்த டிவி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி வேறு யாராச்சிட்ருந்தும் வாங்கியிருந்தார்னா, யார்கிட்டருந்து வாங்கினாரோ அவருக்கு ராயல்ட்டி கட்டுவார். அந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறது எல்லாம் பொறுத்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிரைவ் பண்ணிப்பார். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தேவைன்னு நினைக்கிறாரோ அந்த ப்ராஃபிட்டையும் அவரே ஃபிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி தான் இதுதான் என்னோடய டிவியோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அக்ரிகல்ச்சரில் அப்படியா நடக்குது? அப்படி நடக்கிறது கிடையாது. மார்க்கெட்டு தான், மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ப்ராடியூஸ் எவ்வளோ சப்ளை ஆகுதுங்கிறத பொறுத்து மார்க்கெட் ப்ரைஸை தீர்மானிக்குது. இதனால் தக்காளி ஒரு சீசனில் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, விலையே இல்லை அப்படின்னா கொண்டு போய் ரோட்டில் தான் கொட்டுறாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு நாமளே வேல்யூ அடிஷன் பண்ணணும். வேல்யூ அடிஷன் பண்ணுறது மூலிமா தான் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கான ப்ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசர் சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ப்ராடியூசர். அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசஸை வேல்யூ அடிஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரியூனராக இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை பார்க்கலாம். சரவணகுமரன் ராஜேந்திரன், இந்த சார் மதுரை ரீஜியனில் மொரிங்கா லீஃப்லேருந்து மொரிங்கா லீஃப் பவுடர் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மொரிங்கா லீஃப் பவுடர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர்ஸ்கிட்ட, ஒரு 30-40 ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்க்கு மொரிங்கா லீஃபை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஃபார் தேயர் ப்ராடியூஸ் கிடைக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரூனர் வசீகர வேதா நிறுவனத்தோட தலைவர் விஜயா மகாதேவன். இவங்க அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய செம்பருத்தி,
ரோஜா இதழ்கள் இது எல்லாத்துலேயும் இருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதாவது பவுடர்ஸாகவும் ஃபேஷியல் பவுடர்ஸாகவும் ஹேர் பேக்ஸாகவும் ஹேர் ஆயில்ஸாகவும் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரியூனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விமன் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரியூனர்ஸ்க்கு இவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு யங் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரியூனர், எமர்ஜிங் அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரியூனர் சங்கரலிங்கம். இவர் வந்து கிரீன் ஸ்கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலியமாக மொரிங்காலிருந்து நிறைய ப்ராடியூசஸ், டீ டிப்பு, மொரிங்கா முறுக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராடியூசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரியூனராக மாறணும், நம்மளோட ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராடியூசஸை வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரூனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிஎன்யூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, நியர்பை ரீஜனில் இருக்கக்கூடிய கேவிகேஸ் கிருஷி விக்யான் கேந்திராஸ், காலேஜஸ், அங்கே இருக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர்ஸ், உங்கள் பிளாக்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ், வாழ்ந்து காட்டுவோம் ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையும் ரீச் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.